ஹலோ கைஸ், நான் ரியஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 21 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கான வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கமாக இந்த எபிசோட் வேறு லெவலில் இருக்க போது முடிஞ்சிருக்காரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மூச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 20 எபிசோட் போகிறப்போ அந்த எபிசோட பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருக்கோம். அப்போ ஏதாவது ஸ்டோரியே புரியும். முடிஞ்சளவுக்கு தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சளவுக்கு புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்த பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்போ பிடிக்குதோ அப்போ மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறமா கதை உண்மையிலேயே விறுவிறுன்னு போயிட்டு இருக்க போது, அதனால எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பார்த்து சப்போர்ட் பண்றதுல போட்டு தான் நான் இன்னும் கொஞ்சம் வீடியோ நல்லா போட முடியும். அதனால நீங்க பண்ற சப்போர்ட்ல தான் இருக்கு. சரி வாங்க நம்ம கதை கொடுக்கலாமா. போன எபிசோட அந்த ஆச்சுட்டேக்கு தோத்த பிறகு இப்போ ஹீரோ கிட்ட அவன் கேட்குற பதிலை சொல்கிறான். நீ கேட்டல கேள்விக்கான பதில், அந்த பதில் வேற யாரும் இல்லை, நீ தான் அந்த பதிலே. என்னது நான் தானா? என்னடா விளையாடுறியா? நான் ஒன்றும் விளையாடல, அந்த சிஸ்டம் ஒன்று தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. அதாவது அவனோட மெமரியில் வந்து ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக அது ஒரு பர்மிஷன் கேட்க ஹீரோவும் பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். இந்த டேட்டா ஸ்டோரேஜ் என்னோட மெமரி இல்லையா? அவரை யோசிச்சுட்டு சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்க. இருக்கிற இந்த கேமை பற்றின, அதாவது இந்த சிஸ்டம் பத்தின எல்லா விதமான டேட்டாஸையும் இப்ப ஹீரோக்கு சக்சஸ்ஃபுல்லா மைண்ட்ல ஏத்துறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோக்கு எந்த விதமான டேட்டாவும் இல்ல. ஆனா பட் இப்போ எதனால இந்த மாதிரி நடக்குதுன்ற மொத்த விவரமும் இப்ப தெரியும் அவனுக்கு. எல்லாமே மெமரியில அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோர் ஆயிட்டு இருக்க. இப்ப பார்த்தா நம்ம ஜாகியும் செத்து போயிட்டு எப்படி நம்ம பேங்கியோன் வந்து காப்பாத்த ஒரு டிமென்ஷனல் வேர்ல்டு மூலியமா அவனுக்கு எல்லா விதமான தகவலும் சொல்லியிருப்பாலும், அதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்ப ஹீரோவுக்கும் நடக்குது. ஹீரோவும் ஒரு ஆன்மா மாதிரி இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கு. அந்த இடமே பார்த்தா ஒரு நரகம் போல மாறி இருக்கு. நான் ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னா, பார்த்தா கீழே எக்கச்சக்கமான கிட்டத்தட்ட கோடி கணக்குல எல்லா விதமான மான்சஸும் நடந்து வந்துட்டு இருக்கு. அட கடவுளே, இது எல்லாமே மேஜிக் பீஸ்டஸ் ஆசைன்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்ல பார்த்துட்டு இருக்க. வானத்துல இருந்து பார்க்க இன்னொரு பக்கம் கீழே இருக்கிற இந்த மேஜிக் பீஸ்டஸ் எல்லாமே மேல பார்க்க ஹீரோவை பார்த்து அதிர்ச்சியா வரும். இது எங்க பார்த்துட்டு இருக்குங்க அப்படின்னு ஹீரோவை திரும்பி பார்த்த அடுத்த நிமிஷம் மேலதான் லம்ப ஹீரோவுடைய நிஜ உலகத்துல இருக்க கேட்ஸ் உருவாக்குற இடமே இந்த மேல இதுங்க இருக்கிற வேர்ல்டுல தான். இதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகுறோம். அங்க பார்த்தா எக்கச்சக்கமான கேட்டுங்க இருக்கு. இதே மாதிரி இந்த பர்பிள் ஸ்கைல அப்புறம் இந்த கோடிக்கணக்கு பீஸ்டஸ் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இது பூமி இல்ல, இது வேற ஏதோ பிளானட் நினைக்கிறேன். இந்த இடத்துலதான் இந்த மேஜிக் பீஸ்டஸ் எல்லாமே உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐஸ் எல்ஃப்ஸ், அப்புறம் ஹை ஆர்க்ஸ், காப்ளின் ஜெயின்ட்ஸ் அண்ட் மெனி அதர் டைப் ஆஃப் தி பீட்ஸஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆதித்துல இருக்க. பார்த்தா இது வரைக்குமே ஹீரோ வந்து இந்த சிஸ்டத்து மூலியமா கொன்ன ஒவ்வொரு பீஸ்டஸுமே இந்த உலகத்துல இருந்து தான் உருவாகி வந்துட்டு இருக்குங்க. இது எல்லாமே இந்த கேட்டுங்க பிரேக் ஆயிட்டு பிறகுதான் இந்த இடத்த விட்டு ஹியூமன் ரேஸை நோக்கி வெளியே வருதுங்கன்னு நினைக்கிறேன். அப்பனா இது எல்லாமே ஹியூமன் ரேஸுக்காக எதிராக உருவாக்கப்பட்டதுங்க. பட் இருந்தாலுமே எப்படி இதுங்க மட்டும் ஹியூமன்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணுதுங்க, ஹியூமன்ஸ் மட்டும் இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு பிரேக் ஆகுது கேட்ல இருந்து. திடீர்னு ரக்க வச்சுட்டு இருக்க சில ஹை பீச்சஸ் எல்லாமே வெளியே வருதுங்க. இதுங்களாம் யாரு? அடுத்தது என்ன நடக்க போகுது? அப்புறம் பார்த்தா நிறைய ரக்க வச்சு பறந்து வந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து நிக்குதுங்க. ஹீரோவும் இவனுங்கெல்லாம் யாரு? அப்புறம் பார்த்தா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் போருக்கான அறிக்கைய சவுண்ட் கொடுக்க அடுத்த நிமிஷமே சண்டை ஆரம்பிக்க போகுது. என்ன இது? இந்த மேஜிக் பீசஸ் எல்லாமே அந்த சில்வர் சோல்ஜர்ஸ்க்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்குங்க. என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு? கண்டிப்பா இந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட்டில் ஃபீல்டுல வாருக்காக தான் இதுங்கெல்லாம் தயாரா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இங்க நடக்குது? இந்த சில்வர் சோல்ஜர்ஸ் இருந்தாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த பேட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ரொம்ப டாமினேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பீசஸ் எல்லாமே அழிஞ்சு இப்ப முடிவுக்கு வந்துடுச்சு. என்ன இது? இந்த சில்வர் சோல்ஜர்ஸ் எல்லாமே சடன்லி 1 by 1 வந்துச்சு. எப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருக்க திடீர்னு ஒருத்தன் அந்த இடத்துக்கு வரான். அவன் வந்த இடத்துல நிமிஷம் ஹீரோ மாதிரி ஆராய்ச்சின்னு சொல்ல, அது என்னோடதாச்சேடா அப்படின்னு ஹீரோவை ஷாக்கா பார்க்க, இது மானாச்சோட டொமைன் ஆச்சு, இந்த ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷனை எப்படி பண்ணா? பார்த்தா வந்த அந்த ஆளு வந்து மொத்த மேஜிக் பீஸ்டையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்றான் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் மூலியமா. அது எல்லாமே வீழ்த்து. இதுக்கு வாய்ப்பே இல்லை. இவன் வந்த அடுத்த நிமிஷமே எல்லா மேஜிக் பீஸ்டையும் அரேஸ் பண்ணிட்டான். யார் இவன் சொல்லிட்டு ஷாக்கா பார்த்துட்டு இருக்கு. அவன் பார்த்தா ஒரு கிங் மாதிரி இருக்கான். அவனே ஒரு ஷேடோ ஆர்மியை சேர்ந்த ஆள் மாதிரி தான் இருக்கான். அப்போ ஒரு முக்கியமான வாக்கியத்தையும் அந்த இடத்துல சொல்றாங்க, இம்மோர்டல் ஆஃப் தி ஆர்மி தட் நெவர் டைஸ்னு. அதாவது சாகா வரம் பெற்ற எந்த ஒரு ஆர்மியா இருந்தாலும் அது எப்பவுமே சாகாது அப்படின்னு ஒரு வாக்கியம் தான். என்ன இது? இந்த மேஜிக் பீசஸ் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க வாழ்றதுக்காக. பட் ஆனா இதுங்க இன்னமும் சாகல, இன்னமும் முடியலையே. எனக்கு இங்க என்னதான் நடக்குதுன்றது சுத்தமா புரியல. அவன் என்னடானா வந்தான், இந்த மெனி சோல்ஜர்ஸ் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டான். என்ன கம்பேர் பண்ணும்போது நல்லா இவனுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லையா? இந்த ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாமே அந்த ஒயிட்
சோல்ஜர்ஸ்க்கு எதிராக பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஷேடோ பீச்சஸுக்கும் அவனுங்களுக்கும் இடையில சண்டை நடக்க ஆரம்பிக்க சண்டையில ஈஸியாவே சண்டை போட்டு முடிக்கிறானுங்க. சண்டையும் வெறித்தனமா இருக்கும். ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு விதமா சண்டை போட்டு அந்த இடத்துல அந்த சோல்ஜர்ஸ் அடிச்சிட்டு இருக்க இந்த பேட்டில் கட்டாயமா எனக்கு தெரிஞ்சு அந்த சில்வர் சோல்ஜர்ஸ் தோக்கத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்களுடைய லீடர் அந்த மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல தன்னுடைய குதிரையை கூட்டிக்கின்னு அந்த ஒயிட் சோல்ஜர்ஸ்ல போட்டு அடிக்க அதுங்கெல்லாம் திணறுதுங்க. என்னென்ன பக்கம் அவனும் கமாண்டர் அத்தாரிட்டியை பயன்படுத்தின அடுத்த நிமிஷம் எல்லாமே அப்படியே நசுங்குதுங்க. ஹீரோவை இதை பார்த்துட்டு டேய் இது கமாண்டர் அத்தாரிட்டி ஆச்சுடா, இவன் என்ன ஷேடோ சோல்ஜர்ஸே ரிப்பீட்டடா எனிமீஸ்க்கு எதிராக பயன்படுத்திட்டு இருக்கான், இவன் மானாச்சு பயன்படுத்தல ரொம்ப கை தேர்ந்தவனா இருக்கானே, கண்டிப்பா இந்த வார் அந்த ஷேடோ சோல்ஜர் சாதகமா தான் இருக்கும், வா நீ வந்துட்டியா அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப பிரசன்ட்ல டபுள் டென்ஷனோட கேட்டை பாக்குறாங்க எல்லாரும். ஏய் கண்டிப்பா இது உள்ளதான் டபுள் டென்ஷனா, ஏன்னா இது உள்ள அதிகப்படியான மாணவ என்னால சென்ஸ் பண்ண முடியுது, கண்டிப்பா இதுக்குள்ளதான் சஞ்சீவ் இருப்பான்னு சொல்றீங்களா சொல்லிட்டு மிஸ்டர் சாயும் கேட்க மிஸ்டர் ஓவும் கண்டிப்பா சொல்லுவேன் அவர் உள்ளதா இருக்காரு. சாயமோ இந்த இடத்துல சஞ்சீவோடைய மாணவ என்னால உணர முடியல, வேற என்னமோ அதிகப்படி அந்த இடத்துல உணர்றேன் நானு, கண்டிப்பா இதுதான் டபுள் டென்ஷனா இருக்குமா, ஃபைனலி அந்த ரூமர்ல கேள்விப்பட்டது எல்லாமே நாங்க நேரடியா பார்த்துட்டு இருக்கோம். மிஸ்டர் ஓவோ யோசிக்கிறாரு, இது வரைக்கும் அவங்க சொல்லி கேட்டு இந்த அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப பொய் இல்ல, அது மட்டும் இல்லாம ஒரு முறை என்கிட்ட சஞ்சீவ சொன்ன விஷயமே டபுள் டென்ஷனுக்கு அப்புறம் அவன் ரொம்பவும் மாறிட்டான், அது மட்டும் இல்லாம என்னுடைய பார்வைகள் ரொம்பவும் அவன் மேல நல்லதா தான் தெரிஞ்சதுன்னு அவன் சொன்னான், கண்டிப்பா அதனாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன், எது வந்தாலும் உள்ள போலாம், ஏன்னா இது உண்மையாயிடுச்சு இப்போ. அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்தா என்ன இது என்னதான் இங்க நடந்துட்டு இருக்குன்னு பாக்க உள்ள போனா அந்த இடமே சுக்குநரா உடஞ்சு கிடக்க, இது உண்மைதான், இது கண்டிப்பா அந்த காட் ஸ்டாச்சு தான், அப்புறம் அதர் ஸ்டாச்சுஸ் எல்லாமே உடஞ்சி சிதலம் அடைஞ்சிருக்கு, என்னதான் இங்க நடந்திருக்கும் அப்படின்னு மிஸ்டர் ஒவ்வொரு ஷாக்குல இது எல்லாமே உண்மை நம்பிட்டு இருக்க. இவங்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் போது அந்த அர்ச்சிட்டேக்கும் இவங்க வரதை பார்த்துட்டு என்ன இது உங்களை மாதிரியான ஹியூமன்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு இன்வைட்டே பண்ணலையே, எப்படி நீங்க உள்ள வரலாம், சரி உங்களுக்கான இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்கட்டா அப்படின்னு வில்லத்தனமாகவும் பார்க்க ஒருத்தன் பார்த்தா என்ன இது அந்த மேஜிக் பீசஸ் எல்லாமே பேசுது, யாருக்கு தெரியும், அது பார்த்தா நம்மளுடைய ஹியூமன் லாங்குவேஜ் பேசுது, எப்படி ஏய் ஹியூமன்ஸ் அமைதியா இருங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா கிங்கோடைய அமைதியான நேரத்தை டிஸ்டர்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல கிங்கான்னு சொல்லிட்டு ஷாக்கா பார்க்க அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருக்கான். அது சஞ்சீவ் தானே அப்படின்னு இவனுங்களும் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த மேஜிக் பீஸும் இவனுங்களை அட்டாக் பண்ண ஓடின அடுத்த ஸ்டார் ஹியூமன் சும்மா இல்லாம இதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நீங்க எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஹியூமன்ஸ் தான், ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு உங்களை தான் கிங்குக்கு ஆஃபரிங் பண்ணணும், அதனால சாகத்துக்கு தயாரா அப்படின்னு அதுவும் இவங்களை பார்த்து வில்லத்தனமா கேட்க அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போற அடுத்த வீடியோலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமா இருந்திருக்கும், முடிஞ்சாலும் யாரும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே இன்னமும் சூப்பரா இருக்கும். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முடிஞ்சளவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் கொடுங்க, என்னால முடிஞ்சளவுக்கு நல்லா பண்ணி போடுறேன், எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து தான் போடுறேன், எந்த இடத்துல நான் விட்டு போகாம டீட்டெயிலிங்கா கொடுக்கறதுனால முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அது மட்டும் இல்லாம ஏன்டா வீடியோ ரொம்பவும் லென்த் கம்மியா இருக்குன்னா இல்ல போட்டோஸ் தான் அதிகமா இருக்குன்னு தவிர டயலாக்ஸ் ரொம்பவும் கம்மியா இருக்கிறதுனால நான் கொடுக்குற வாய்ஸ் ஓவரை பொறுத்து அந்த வாய்ஸ் ஓவர் சின்னதா மாறுறதுனால நான் எதுவும் பண்ண முடியாது. பேனல்ஸ் மட்டுமே நான் அதிகமாக தான் வைக்கிற மாதிரி ஆயிடும் வீடியோல, அதனாலதான் வீடியோ லென்த்தா வருது. அதனால இதை புரிஞ்சுக்கணும் வீடியோ பாருங்க. இருந்தாலுமே எக்ஸ்பிளனேஷன்ல நான் எல்லாத்தையுமே டீட்டெயில தான் கொடுத்துட்டு இருக்கேன், முடிஞ்சளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, அதுவே எனக்கு போதும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.